மீண்டுமாய் தெய்வ சமூகத்தில் உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்க ஆரம்பிக்கிறோம். We all welcome you and thank you in God's presence. இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கிறேன். I thank God for this beautiful Sunday morning worship. காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் யாவருக்கும் இது ஆசீர்வாதமாய் தெய்வம் மாற்றுவாராக. For all who see and for all who hear, let God turn this into a blessing. இந்த மாதம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். This month we are meditating on God's promises. தெய்வத்துடைய அபிஷேகத்தை குறித்து கடந்த வாரங்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். We meditated on God's anointing last week. இந்த மூன்றாவது வாரத்திலே தெய்வத்துடைய அபிஷேகத்தினுடைய அடுத்த பாகத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோமாக. This third week I want to take you to a different part of God's anointing. எல்லாரும் கவனமாய் அதை கவனிக்க வேண்டும். Listen carefully everybody. Facebookல வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. God abundantly bless all the people who are watching. கேட்கிற தெய்வ ஜனத்துக்கு அது பிரயோஜனமாய் இருக்கட்டும். Let it be useful for all God's children. இந்த மத்தியான வேளை தெய்வம் நமக்கு தருகிறதான வார்த்தை என்ன? What is the word that God gives you this afternoon? அபிஷேகத்துடைய ஆழங்கள் என்ன? What is the depth of the anointing? தெய்வம் நம்மை அபிஷேகம் செய்கிறது. God anoints us இந்த வனாந்தரத்திலே வறண்டு போகுவான் அல்ல. not to die in the wilderness. இந்த வனாந்தரத்தில் விசுவாச வனாந்தரத்திலே பற்று போகுவான் அல்ல. Not to get faint in the wilderness of faith. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது ஒரு நீர் ஊற்றாய் நம்முடைய ஜீவிதத்திலே அனுபவிப்பான். God has given us anointing so that we might be living rivers. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது. God has given us anointing வனாந்தரத்திலே அலமோதுவான் அல்ல. not to wander in the wilderness. வனாந்தரத்திலே பின்வாங்கி போகுவான் அல்ல. To backslide in the வனாந்தரத்திலே நமக்கு இஷ்டவிதமாய் ஜீவிக்குவான் அல்ல. not to live as you want in the அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது. God has given us anointing ஒரு பகுத்தறி உண்டாகுவான். for a discernment. 9 வரங்களை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். God has given us 9 gifts. 9 வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது Paul writes to the church of Corinth. அதில் ஒரு பாகமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பகுத்தறிகிறதான வரங்களுக்கு வேண்டி நீங்கள் ஜெபித்து கிருபைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். You pray for discernment and great grace for Discerning spirit பைசல் பகுத்தறிகிறதான கிருபை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. we need a grace for discernment. பைசலோடு அந்த அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லை என்றால் If we don't have that experience, நம்முடைய அபிஷேகத்தில் ஒரு கோளாறு இருக்கிறது. there is something wrong in the anointing. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது. God has given us anointing நமக்கு இஷ்டவண்ணமாய் ஜீவிக்குவான் அல்ல. to live as it pleases us. நம்முடைய கம்ஃபர்ட்டில் ஜீவிக்குவான் அல்ல. To live in our comfort. நம்முடைய சொந்த அனுபவத்தில் ஜீவிக்குவான் அல்ல. To live on our own thoughts. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது. God has given us an anointing. எவ்வளவாய் பகுத்தறியத்தக்கதாக தெய்வத்துடைய கிருபை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும். We should ask grace of God to carefully discern things. பைசலோடு அது அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இல்லை என்றால் If you don't have that experience in your life, நமக்கு கோளாறு சம்பவித்திருக்கிறது. something is wrong. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் The book of 1 Corinthians 12. அதில் 10வது வசனத்தை வேகமாய் வாசிங்க. Read the 10th verse quickly. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Corinthians 12 and verse 10. ஓ ஜீசஸ். மற்றொருவன வீரிய பிரவர்த்திகள், மற்றொருவன பிரவசனவரம், மற்றொருவன ஆத்மாக்களுடைய விவேச்சனம், வேறொருவன பலவித பாட்சைகள், மற்றொருவன பாட்சைகளுடைய போன மலையாளத்தில் சொல்லுகிறது விவேச்சனுடைய கிருபை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. It says in English it's a discernment. சீக்கிரம் வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியோ, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலோ, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலோ, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலோ, வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. Amen. Hallelujah. கடல வாசிங்க. ಓ ಜೀಸಸ್. ಒಬ್ಬನಿಗೆ ಮಹತ್ವಗಳನ್ನು ಮಾಡುವವರು, ಒಬ್ಬನಿಗೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಬರುವವು, ಒಬ್ಬನಿಗೆ ಸತ್ಯಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವವರು. விவேஜிச போது தமிழ் வீடு வாசிங்க வசனத்தை. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியோ, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலோ, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலோ. பகுத்தறிகிறதான கிருபை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. We need the
grace to discern things. Praise the Lord. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தரமோதோ, When God gives us the anointing, நமக்கு ஒரு பகுத்தறிவு உண்டாக வேண்டும். we should get a discernment. யாரோடு நாம் இருக்க வேண்டும், Whom should we be? யாரோடு நாம் பங்கு பெற வேண்டும், Whom we should participate? யாரோடு செயல்பட வேண்டும், Whom we should work? யாரோடு கிருபையோடு ஜீவிக்க வேண்டும் Whom we should gracefully? என்றுதான தெய்வ விசுவாசிகளுக்கு கிருபை வேண்டியதாக இருக்கிறது. God's believers need that grace. அல்லாத உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல அங்க இருக்க வேண்டியதான சூழ்நிலை அல்ல. That you should live in your comfort zone. தெய்வத்துடைய அபிஷேகம் உனக்குள் இருக்கும் போதோ God's anointing is உன்னுடைய ஹேர் ஸ்டைலை குறித்ததான ஒரு பயம் உனக்கு உண்டாகும். You should have a fear regarding your hairstyle. தெய்வ அபிஷேகம் உனக்குள் இருக்கும் போதோ God's உன்னுடைய anointing ட்ரெஸ் கோடை குறித்ததான ஒரு பயம் உனக்கு உண்டாக முடியும். fear of your dress. கவனிக்க, தெய்வ அபிஷேகம் உனக்குள் இருக்கும் போதோ நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் என்றுதானே ஒரு பகுத்தறிவு உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். Have a discernment of which gathering you are. அபிஷேகம் உள்ளவனுக்கு ஓர்பாவோடு என்ன நேரம் இருக்கிறது? Those who have anointing have no time for other things. அபிஷேகம் உள்ளவனுக்கு ஓர்பாவுடைய கூட்டத்தில் அவனுக்கு என்ன நேரம் வேலை இருக்கிறது? ஓர்பா. Okay, the anointed person, what does he has to do with the gathering of Orpha? அபிஷேகம் உள்ளவன் ஆகானுடைய கூட்டத்தில் அவனுக்கு என்ன வேலை இருக்கிறது? What does an anointed person have to do with Hagar? அபிஷேகம் உள்ளவனுக்கு அனனியா சப்பரியாவுடைய கூட்டத்தில் அவனுக்கு என்ன வேலை இருக்கிறது? Anointed person, what he has to do with Ananias and Sapphira? அபிஷேகம் உள்ளவனுக்கு பைசலோடு சன்பலத்தில் தோபியாவோடு அவனுக்கு என்ன வேலை இருக்கிறது? The anointed person, what does he have to do with Sanballat and Tobiah? எத்தனை பேருக்கு புரிகிறது? அபிஷேகம் உள்ளவனுக்கு பகுத்தறிவு உண்டாகணும். If you have an anointing, you get discernment. அபிஷேகம் உள்ளவன் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு வெளிப்பாடு விசுவாசிகளுக்கு உண்டாகணும். The one who is anointed should have a discernment where to be, where not to be. Believers should get that. அநேக நன்மைகளை நமக்கு தருவார். God will give many goodness. 30 வருஷ காலங்களாய் ஊழியம் பண்ணுகிறேன். 30 years I'm doing this. இதெல்லாம் நான் கடந்து வந்ததான பாதைகள். It's all the paths I came to. காணாத பிளாட்ஃபார்ம் ஒன்றும் அல்ல, The platform I see. அனுபவிக்காத ஒன்றும் அல்ல. There's nothing. ஆனால் இன்றைக்கு நியூ ஜெனரேஷன் என்று சொல்லப்பட்டு ஆதப்பதிச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலே தெய்வத்துடைய ஆவியாக சொல்லுகிறார், தெய்வம் அபிஷேகம் தந்திருக்கிறது. சுயமாய் ஃபுட்பால் கிரவுண்டாய் மாற்றுவான் அல்ல, பகுத்தறிய கிருபை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. New generation, I tell God has given you an anointing not to change others into worldly, but to turn into God's glory. ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவனுக்கு தெரியும் ஏழு பக்கத்தில் இருக்கிறவன் யாராய் இருக்கிறான். One who worships will know who is that next to him. அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும் நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன் என்று. One who is anointed will know in which gathering. அபிஷேகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும் நான் எந்த சபையில் இருக்கிறேன் என்று. One who is anointed will know in which church I am in. அபிஷேகத்தில் ஆராதிக்கிறவனுக்கு தெரியும் நான் எந்த அனுபவத்தில் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். One who is anointed will know who worship in which experience I worship God. ஹல்லேலூயா. சங்கீதம் 1 அழகாய் வாசிக்கிறோம். Psalms 1 beautifully says. நம்ம பலரும் சொல்லுகிற பாகம் யாருக்கு தெரியுங்களா? You know what is the many அது things புறஜாதிகளுக்கு, புறஜாதிகளுக்கு, said for the Gentiles. அது ஜாதிகளுக்கு, அது சபை விட்டு வெளியே போகிறவர்களுக்கு, To went out of அது the church. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்கு, அல்ல ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே Oh, be saved believers. உனக்கு தெய்வம் சொல்லுகிறான். Which is say God. அபிஷேகம் பெற்றவன், One who is anointed. அபிஷேகம் பெற்றவர்கள். One who is anointed one. சங்கீதம் 1:1 சீக்கிரம் வாசிங்க. Read Psalms chapter 1 and verse 1 quickly. துன்மார்க்கனுடைய ஆலோசனை பிரகாரம் நடக்காதேயோ, ஆ. பாவிகளுடைய வழியில நிற்காதேயோ, ஆ. பரிகாசிகளுடைய இருப்பிடத்தில் இருக்காதேயோ, ஆ. யெகோவாவுடைய நியாயப்பிரமாணத்தை ராமங்கள் தியானிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். This is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of scornful. Amen. His delight is in the law of the Lord. Praise the Lord. வாசிங்க. அவருடைய ஆலோசனையில் நடவாமல் அபிஷேகம் பெற்றவன், One who is anointed. தெய்வத்தால் அபிஷேகத்தால் நிரம்பி அந்நிய பாஷையில் நடத்தப்படுகிறவர்கள் One who is filled with God's anointing and துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க மாட்டார்கள். not walk in the counsel of the wicked. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க மாட்டார்கள். Not walk in the counsel of the wicked. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்க மாட்டார்கள். Not walk in the counsel. எத்தனை பேருக்கு இந்த மகிழ்வோடு புரிகிறது? How do you understand? பெந்தகோஸ்து தெய்வ சபைக்குள்ள துன்மார்க்கமான ஆலோசனைகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெய்வ ஜனம் நன்றாய் அறிய வேண்டும். God's people should clearly know in Pentecostal churches the counsel of the wicked is coming forth. Amen. Praise the Lord. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும்
பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். Not to stand in the path of sinners. அதோட அர்த்தம் என்ன? What does that mean? அதோட அர்த்தம் என்ன? What does that mean? பாவிகள் தெய்வ சபைக்குள் இல்லையா? Oh, there are no sinners in the church. பாவிகள் தெய்வ சபைக்குள் இல்லையா? Are there no sinners in the church? வெளிய பார்த்திருக்கா பாவிகள்? Is unknown people unknown sinners? லிப்ஸ்டிக்க போட்டுக்கனே, நெயில் பாலிஷ போட்டுக்கனே, முடி எல்லாம் விதமான அது காப்பு போட்டுக்கனே, பிரைஸ் தி லார்ட், உலகத்தினுடைய கம்ஃபோர்ட் ஜோனிலே ஆளுடைய கொயர்களை ஃபார்ம் பண்ணி கொண்டு மீசை வச்சு தாடி வச்சு இப்பி வச்சு இதெல்லாம் பாவிகள் ஜீவிக்கிறதான ஜனம் அல்லவா? Aren't those people who live in sin? கண்ணு திறந்து பாரு. Open your eyes and see. கண்ணு திறந்து பாரு. Open your eyes. சினிமாவிலும் ஃபேஷன்லயும் செலிபிரிட்டிகள் போடுகிறதான Dress உடைய கோலங்களோ பல ஊழியக்காரரும் பாட்டுக்காரரும் ஆராதனை லீட் பண்ணவர்களே அது யாரை காட்ட இவர்கள் தெய்வ சபையில் வருகிறார்கள்? பிளாட்ஃபார்ம் தெய்வத்துக்கு முன்னதாய் பாவம் செய்கிறார்கள். They sin before God. Amen. Amen. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும் நான் இருக்கிற பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்டதா இருக்கு. One who is anointed know in what platform I am. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. சத்தம் அழியா சொல்லுங்க. என்னுடைய சண்டே ஸ்கூல் வாழ்க்கையில யூத்தா நான் கடந்து வரும்போது when I was in my Sunday school growing as a young boy நான் ஒரு நாள் tambourine எடுத்து அடிக்க ஆரம்பித்தேன். I took a tambourine and started playing. பாட்டு சபையிலே அதை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். They are worshiping the church. ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும்போது as the worship பிரசங்க நேரத்துல தான் என்னுடைய பாஸ்டர் 12 மணிக்கு ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சார். 12 o'clock my pastor came on the stage to அவர் வந்து பார்த்த முதல் அது அனுபவம் நான் tambourine அடிச்சு கொண்டிருக்கிறேன். the first thing that he saw I am playing. எல்லாருக்கும் முன்னால பப்ளிக்கா நிறுத்தி சொன்னார். When the public he stood and இவனுக்கு யாரு tambourine கொடுத்தாங்க? who gave him the tambourine? அவன் ஆஞ்சரி யாரும் கொடுக்கல தாத்தா நான் தான் எடுத்துக்கிறேன். தாத்தா நான் தான் எடுத்தேன்னு சொன்னாரு. I said grandpa I took my tambourine myself. நீ அபிஷேகம் பெற்றாயா? Are you anointed? நீ அபிஷேகம் பெற்றாயா? Are you anointed? Praise the Lord. அடுத்த கேள்வி நான் கேட்டிருக்கலாம். The second question I could have asked. பைபிள் எழுதி இருக்கிறதா? Is it written in the Bible? It is none of my business. இது என்னோட வேலை இல்ல. அவர் என்ன சொல்லுகிறாரோ what he says அதிகார ஸ்தானத்தில் தெய்வதாசன் என்ன சொல்லுகிறாரோ what the authority position அதை கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை. I don't have authority to அது குறுக்கு வழியில கிராஸ் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. I don't have way அது மேனிபுலேட் செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை. உள்ளதை போல ஏற்றெடுக்குவார் எனக்கு கிருபை தெய்வம் தந்திருக்கிறார். God has given the grace to tell as it is. அடுத்த நிமிஷம் நான் tambourine வச்சிட்டேன். Next minute I kept the tambourine. நான் தெய்வத்தோட ஜெபிச்சேன். I prayed to God. கர்த்தாவே எந்த வாய் கொண்டு என்னை இவ்வளவு முன்பதாக என்னை நிந்திக்கப்பட்டதோ Lord, in the same mouth that I was ashamed before this அதே இடத்தில் நீர் என்னை உயர்த்தியே தீர வேண்டும். Lord, you should lift me up and make me. அவர் அடுத்த ஆலோசனை அனுபவித்த பிறகு after getting that 6 மாசத்துக்கு பிறகு 6 months என்னை தனியாய் கூப்பிட்டாரு. they called me alone. என்னை தட்டி எழுப்பினாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நீ ஆலயத்தில் tambourine அடிக்க ஆரம்பி. Next Sunday you should play tambourine. எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த தத்துவம் இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷனுக்கு தெரியாது. Philosophy the new generation இப்ப இருக்கிறதான ஜனங்களுக்கு தெய்வசபையுடைய அழைப்பை குறித்து தெரியாது. today's churches don't know. ஒரு மைக்கு கிடைச்ச ஒரு ஆராதனை ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா ஏதோ ஒரு ஹீரோஸின் கண்பி இருந்தனால ஆனவம் அல்ல தெய்வ ஜனமே இதை காணவோட நினைச்சுக்க இது உண்மையான அபிஷேகமா அல்லது அபிஷேகத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறதா என்று. Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம் இருக்கும்போது நமக்கு நன்றாய் தெரியும். The anointing is there very clearly. பாவிகளோடு நான் ஆராதிக்கிறேனா? Am I worshiping? அதனுடைய அர்த்தம் வேத புஸ்தகம் பரிசுத்த கூட்டத்தில் வெளிப்படுகிறது. Because in the holy gathering the வேத புஸ்தகம் வேறு பிரித்த ஜீவத்தை குறித்து பிரஸ்தாபிக்கிறது. The holy Bible will give you a set apart life. அதனுடைய செப்பரேஷனை குறித்து சொல்லப்படுகிறது. It talks about separation. அப்படி என்றால் தெய்வ சபை அபிஷேகத்தை ஆராதிக்கும் போது This means when church worships in the துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் not to walk in the counsel, பாவிகள் இருக்கிற இடத்தில் இல்லாமல் to stand in the way, பரியாச காமெடி சொல்லி கூத்தாடுகிறதான இடத்திலே உனக்கும் எனக்கும் வேலை இல்லை. where they laugh and make fun. நீ ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது After you go home after worship, நீ மொபைலை கண்டு காண்பிக்கிறதான காமெடிகளை கண்டு நீ சிரிச்சு அட்டகாசம் பண்ணால் when you see the jokes and the unwanted fun and laugh, உன் அபிஷேகத்தில் எங்கேயோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறது. there is something wrong in your anointing.
அபிஷேகம் உள்ளவனுக்கு நன்றாய் தெரியும். The anointed person knows very well. அபிஷேகம் உள்ளவனுக்கு நன்றாய் The தெரியும். anointed one knows very well. நான் இருக்கிற இடம் என்ன, What is the place? என்னுடைய ஆபீஸ்ல இருக்கும் போதோ, When I was in my என்னுடைய office, கேபின்ல இருக்கும் போதோ, என்னுடைய காலேஜில் இருக்கும் போதோ, என்னுடைய பார்க்கிங் லாட்ல இருக்கும் போதோ, நான் பல இடங்கள் இருக்கும் போதோ, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை வித்தியாசத்துல நடத்த ஆரம்பிக்கும். the anointing will lead you in a certain சத்தவராமே சொல்லுங்க. ஹalleluya. அதுதான் தெய்வம் நமக்கு அபிஷேகம் தருகிறார். That is why God gives us. பகுத்தறிகிறதான அனுபவம் நமக்கு உண்டாகும். We should have the experience. அதன் அர்த்தம் ஜாதிகளை வெறுக்க சொல்லவில்லை. I'm not telling you to hate the Gentiles. ரட்சிக்கப்படாதவர்களை வெறுக்க நான் சொல்லவில்லை. I'm not telling you to hate the unsaved. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. You should have a boundary limitation. லிமிட் விட்டு நாம் போக கூடாது. We should not cross the limit. நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. For them and us there is a அதனால அபிஷேகம் உள்ளவர்களுக்குள்ளே That is why those who have ஒரு anointing, டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகிறது. their transformation happens. ரோமர் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:2 நாம் வாசிக்கிறோம். The book of Romans 12 and 4 says, சீக்கிரமாய் வாசிங்க. ഈ ലോകത്തിന് അനുരൂപമാകാതെ നന്മയും പ്രസാദവും പൂർണ്ണതയുമുള്ള ദൈവഹിതം ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിനാൽ മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരിതപ്പെടുവിൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. For as we have many members in one body, but all the members do not have the same function. No, Romans chapter 12 verses 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையோ, அபிஷேகம் உள்ளவன் One who is anointed இந்த பிரபஞ்சத்துக்கு to this world, ஒத்த வேஷம் தெரியும். he won't be conformed. ഹല്ലേലൂയ. ஆமென். எத்தனை பேருக்கு புரிகிறது? அபிஷேகம் உள்ளவன் One who is anointed, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாது. he cannot conform to this world. உன் கம்ஃபோர்ட் அல்ல தெய்வம் பார்க்கிறது, God doesn't see your comfort. அவருடைய கம்ஃபோர்ட். He sees his comfort. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் வர மாட்டேன், ஸ்தோத்திரம் வர மாட்டேன். இந்த பகல் வேளை தெய்வம் நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறது. This morning God has given us an இந்த anointing உலகத்தார் போகிறதான போக்குல போகுவான் அல்ல, not to go in the way of this world, இந்த உலகத்தார் ஜீவிக்கிறதான ஜீவத்தில் அனுபவத்தில் அல்ல. not to live with the life of this நமக்கு world. ஒரு வித்தியாசம் தெய்வம் தந்திருக்கிறார். God has given us a difference. நமக்கு ஒரு வித்தியாசம் தெய்வம் தந்திருக்கிறார். நமக்கு ஒரு வித்தியாசம் தெய்வம் தந்திருக்கிறார். அந்த வித்தியாசத்தை கரப்பிடித்து நடக்குவார் எத்தனை பேர் தயாராக We காணப்படுகிறார்? are ready to walk in that difference. ஹalleluya. இந்த பிரபஞ்சத்திலே காண்பிக்கிறதான உலகமாயிருக்கிறதான செலிபிரிட்டிகளும் சினிமாக்காரர்களும் சினிமா மியூசிக்குகளும் சினிமா பாட்டுகளும் சினிமா ஆராதனைகளும் சினிமா பிரசங்கங்களும் டியூன்கள் அல்ல இன்னைக்கு தெய்வ சபைக்கு வேண்டியதாய் இருக்கிறது. Today the tune, the worldly music and fashion and worldly stuff is not what the church wants. காரணம் அபிஷேகம் உள்ளவன் Reason, the one who is anointed, இந்த உலக பேட்டர்னை அவன் ஃபார்ம் பண்ண முடியாது. he cannot form a worldly pattern. இந்த உலகத்தினுடைய அனுபவத்தில் அவன் ஜீவிக்க He முடியாது. cannot live in the life. வேதம் சொல்லுகிறது அவன் மறுரூபமாக்கப்பட்டவனாயிருக்கிறான். Bible says he should be transformed. அவன் மறுரூபமாக்கப்பட்டவனாயிருக்கிறான். He should be renewed. சத்தமானவரையா சொல்லுங்களே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம் உள்ளவனுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உண்டாகணும். The one who has anointing, he should be transformed from the inside. வருஷங்களுக்கு முன்பதாக Years before, கோலம்பூரிலே தெய்வத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, when I was doing a ministry in a certain place, மலேசியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது, when I was doing ministry in Malaysia, கோலம்பூரிலிருந்தான ஒரு சிட்டிக்குள்ளே சில சபைகள் என்னை அழைக்க ஆரம்பித்தார்கள். inside a city called Kuala Lumpur, there are many churches. அநேக மெகா சபைகளாய் இருந்தது. They were all mega churches. சபைகளுக்குள்ளே பிரவேசித்தால் நீங்கள் ஒரு பெரிய பில்டிங் அவுட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கண்டால் ஐடிபிடி கம்பெனியை போல இருக்கிறது. If you enter the church and see the church, the interior will be like an ITB. உள்ள இருக்கிறதான சீட்டிங்கும் அதனுடைய ஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் ஹைஃபை ஆகி இருக்கிறது. All the seating and the stage will look hi-fi. சூட் இல்லாத யாரும் ஆராதனைக்கு வரக்கூடாது. Without suit, nobody can come. பட்டு சாரி கட்டாத அங்க இருக்கிறதான டிசைன் பண்ணாத யாரும் அதே சபைக்கு அந்த மாதிரி அது வஸ்திரம் இல்லாத வரக்கூடாது. Without a certain design, that nobody can come to church. எல்லாம் ஹைஃபை ஆகி வரணும். All should come as a hi-fi. எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை 3 இடத்துல பிரசங்கிக்க எனக்கு இன்விடேஷன் கிடைத்தது. That Sunday I got 3 invitations to preach.
காலை 7 மணிக்கு ஒரு இடத்துல நான் பிரசங்கித்தேன். Morning 7 o'clock I preached. 10 மணிக்கு இரண்டாவது ஒரு பிரசங்கம். 10 o'clock second time I preached. அதிக டயர்டாக ஆரம்பிச்சது. It was prepared. மூன்றாவது பிரசங்கம் 12 மணிக்கு. Third preaching was 12 o'clock. அது வேற ஒரு இந்த சொல்லப்பட்ட சபையிலே. In the told church. அப்ப நான் சொன்னதான காரியம், What I said is, தெய்வமே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இன்றைக்கு இந்த பிரசங்கம் எனக்கு அப்ப இங்க பிரசங்கிக்க முடியாது. Lord, today I'm very tired, I can't preach. தெய்வம் என்னோட சொன்னதான ஒரு ஆலோசனை, The counsel that the Lord gave. இன்னைக்கு நீ இந்த வசனம் சொல்லவில்லை என்றால் If today you don't tell this word, நான் உன்னோட கணக்கு கேட்பேன். I will ask an account to you. உள்ள என்ட்ராத உடனே 2 பாடி கார்டு இருந்தாங்க. When I entered, there were 2 bodyguards. என்ன கேட்டாங்க, who are you னு. They asked me who am I. நான் சொன்னேன், உங்க பாஸ்டர் போய் கேளுடா who are you னு. I asked them, go and ask your pastor. praise the Lord. அவர் என்ன இன்வைட் பண்ணதால தான் நான் வந்திருக்கேன். Only because they invited I came here. உடனே போய் அங்க அவர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணாங்க. Immediately they informed the pastor. அவர் அங்கே வந்து கேமரால என்ன ஜூம் பண்ணி பார்க்கறாரு. From there the camera they are zooming in. பாடி கார்டு அவர் சூட் போடல, அதனால சூட் போட்டுடுவானு. I did not wear suit, so they told go and wear suit. நான் சொன்ன சூட் அது போட்டுங்க பிரசங்கிக்க நான் வரல. I did not come here to preach very. இயேசுவின் நாமத்தினால தெய்வத்தை உயர்த்த நான் இங்க வந்திருக்கிறேன். I came to lift Jesus up in his name. இந்த வார்த்தை கேட்டவுடனே அவருக்கு ஒரு பயம் பிடிச்சது. Listening to the word they got a fear. என்ன நேர ஆபீஸ் ரூம் கொண்டு போனார். They took me to the office. நம்ம வெளிநாட்டுக்கு போன எல்லாரும் போய் பல இன்டர்வியூ நடத்துறாங்க. Because in office in foreign countries there are many interviews that happen. என்ன உள்ள கொண்டு போய் உட்கார வச்சாங்க. They made me sit inside. சூடா காபி டீ கொடுத்தாங்க, ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். They gave me a hot coffee tea. I told நான் நல்லவனா தான் நான் நல்லவனா இருப்பேன். I will be good as I am. கொஞ்சம் கிரிகிரிக்கான அதுக்கான மோசமான சம்பவம் நடக்கும். praise the Lord. சோத்திரம் வர மாட்டேங்குது. அது அர்த்தம் ஒரு மனுஷனுடைய சம்பவம் இல்ல, கிருபையோட போகும், அந்த கிருபை உடைக்க கூடாது. When I go with grace, the grace should not get spoiled. கார் ஸ்டார்டிங்ல கேட் பார்க்கிங்ல கிருபை உடைச்சிட்டான். He broke the grace in the gate parking. என்னோட ஆபீஸ் ரூமுக்கு போன உடனே As soon as I went to office, சில கேள்வி எல்லாம் கேட்டாங்க. they asked me some questions. நான் என்னோட கார்டு எடுத்து நான் காண்பிக்க I ஆரம்பிச்சேன். took my card and showed. பெசாத ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், இப்ப இன்டர்வியூ நடத்தல, தெய்வம் எனக்கு சொன்ன ஆலோசனை சொல்லிட்டு நான் அடுத்த சாயங்கால மீட்டிங் நான் போகணும். What God has told me I will tell, and I have to go to meeting this 6 மணி நேரம் பிரயாணம் செய்து நான் மீண்டும் போக வேண்டியதாக இருக்கிறது. 6 hours I should travel and go again. இந்த ஊழியக்காரர் நல்ல ஒரு 3 அத பிளேசர் போட்டதான ஒரு சூட்டும் கம 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 கமான சர்ச் முழுதும் perfume உடைய ஸ்மெல். This pastor had a very nice blazer and there was a very precious smell in the church. Amen. praise the Lord. கொஞ்ச நேரம் பொறுத்து நான் தன்னை ஒரு அதிகமான நோட்டம் பார்த்த நல்ல ஒரு பார்வையாய் ஜூம் பண்ணி என் கண்ணில் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். I started observing carefully certain things. என்ன கேட்டாரு, பாஸ்டர் அப்படி பாக்குறீங்க? Pastor, why are you looking like that? நான் கேட்டேன், உன் கால் கீழே நீ என்ன வச்சிருக்கிற? I asked him, what have you kept under your feet? உன் கால் கீழே நீ என்ன வச்சிருக்கிற? What have you kept under your feet? அவர் சொன்ன, ஒண்ணும் இல்ல பாஸ்டர். There's nothing, pastor. இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நிக்கன்னு சொன்னேன். I told, stand up in the name of Jesus. உன் கால் கீழே இருக்கிறதான பீர் பாட்டில் எடுக்க ஆரம்பி. Bring the beer bottle out which is under your feet. அவர் நாடி போயிட்டாரு. He shook. ஊழியக்காரன். Pastor, பணத்துக்கு பஞ்சம் இல்லை. there's no lack for money. ஜனம் முழுதும் ஆடம்பரமா தெய்வாலயத்துல வந்திருக்கிறாங்க. All the people are very grand in God's church. அடுத்தது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, The next word is, பாஸ்டர் தயவு செய்து இதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. Pastor, don't expose this. இங்க தயவு செய்து ஆழமான பிரசங்கம் ஒண்ணும் வேண்டாம். You don't need a deep preaching here. ஒண்ணும் கண்டிப்பு ஒண்ணும் வேண்டாம். There no need a correction. உங்களுக்கு லட்சங்கள் நாங்கள் காணிக்க கொடுக்கிறோம். We will give you lakhs as an இது offering. நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you what happened. அவரே வார்த்தை சொன்னேன், I told one word. உன் பணத்தை வாங்கல, நான் இங்க வந்திருக்கிறது. I did not come here to take your money. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுக்க தயாராக How இருக்கிறேன். many money you need? நான் இங்க வந்திருக்கிறது அப்பனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. The reason I came is to preach the gospel of my father. ஆமென். 10 நிமிஷத்துல பாட்டெல்லாம் நிறுத்தினாங்க. 10 minutes they stopped all the மைக் கிடைக்க ஆரம்பித்தது. I got the mic. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பிரசங்கத்தை தொடங்க I ஆரம்பித்தேன். prayed a little bit and started. பிரசங்கம் தொடங்கின அடுத்த நிமிஷம் The next minute I started preaching. பிளாட்ஃபார்ம்ல பேயும் பிசாசு ஆடுகிறது. In the platform the devil started. ஊழியக்காரர் மேல துர்ஆவி வர ஆரம்பித்தது. On the servant of God. அவன் ஆடி 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 அவன் செய்த எல்லா பாவத்தை அவனே அறிக்கை செய்ய He ஆரம்பிச்சான். started shaking and confessed his own sin. இங்க அடிச்ச அடி The beating that I தெய்வ got. சபை முழுவதும் ஒரு பயம் உண்டாக ஆரம்பித்தது. There was a fear that spread across all the church. அன்றைக்கு நான் மலேசியா பட்டணம் தெரிய ஆரம்பித்தது. Only then that man realized சத்தியத்தினுடைய ஆழங்கள் என்னதென்று. what is the depths of the truth. அந்த நாள் முதல் கொண்டு From that day on இந்த நிமிஷம் வரைக்கும் to this minute அவர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. they are calling. ஆனா தெய்வம் போக எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. But God is not giving the நான் permission. இதற்காக சொல்லுகிறேன் என்றால், I tell you, அபிஷேகம் உன் மேல வரும்போது, anointing is on you. அபிஷேகம் உன் மேல வரும்போது
சபை ரூபாந்தரப்படணும். The church must சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். தெய்வ ஜனம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அல்லாத சபை அபிஷேகம் தருகிறது ஒரு அந்நிய பாஷை சொல்லி கூத்தாடி போகிற அனுபவம் அல்ல. doesn't receive anointing to speak in unknown tongues and dance and go. Praise the Lord. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறது. God has given us an anointing. தெய்வ சபை தெய்வ ஜனம் மறுரூபமாக வேண்டும். God's church and God's people should be. எத்தனை பேருக்கு புரிகிறது? How many understand? எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அபிஷேகம் தெய்வம் நமக்கு தருகிறது. God gives us anointing. சபை நடத்துகிறதான ஊழியக்காரருக்கு நீ கீழடங்க வேண்டும். You should submit to the church elder that runs the church. எபிரேயர் புத்தகத்தை அழகாய் வாசிக்கிறோம். Book of Hebrews beautifully says. எபிரேயர் புத்தகத்திலே Hebrews 13ஆம் அதிகாரம் chapter 13. அதிலே 17ஆம் வசனத்தை வேகமாய் படிப்போமாக. Read the 17th verse. சீக்கிரமாய் வாசிங்க. உங்களை உங்களை நடத்துகிறவர்கள் நடத்துகிறவர்களை உங்க ஆத்துமாக்களுக்காக உங்க ஆத்துமாக்களுக்காக பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்க உத்தரவாதம் பண்ணுவதாய் இருக்கிறபடியால் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து கீழடங்குங்கள். Obey and submit. யாருக்கா இது? இது யாருக்கா தெய்வம் வந்திருக்கிறது? To whom has this God given? எல்லாரும் என்ன கவனிங்க. Listen to me. ஏமே யாருக்கு தெய்வம் வந்திருக்கிறார்? To whom has God given? Praise the Lord. ஒரு அபிஷேகம் தெய்வம் நமக்கு தந்திருக்கும் போதோ, When God gives us anointing, ஒரு சபைக்குள்ள விசுவாசி இருக்கும் போதோ, when there is a believer in church, தெய்வ சபை தெய்வ ஜனம் விசுவாசிகள் கீழடங்க வேண்டும். all God's people, believers should submit. கீழ்ப்படிய வேண்டும். They should obey. இதுல கான்டெக்ஸ்ட் எல்லாம் தெய்வ சபைக்கு தெய்வம் சொல்லி இருக்கிறார். The context in this verse, உன்னை is God's church. நடத்துகிறதான ஊழியக்கார் The ruler that rules over you, உங்கள் மேல உத்தரவாதம் உள்ளவராய் இருக்கிறபடியால் he is accountable for you. Praise the Lord. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டேங்குது. நீங்க கொடுக்கிற காணிக்கைக்காய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். I thank God for the offering that நீங்கள் கொடுக்கிற தசமாகத்துக்காய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆனால் உங்கள் இஷ்டவனமாய் ஜீவிக்குவான் அல்ல தெய்வ சபை. but not to live as you please is God's church. உத்தரவாதம் எங்கள் மேல வைத்திருக்கிறபடியா. We have an accountability. ஆமென். சிலர் கேட்பாங்க, அவர் யார் என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு? Who is he to ask me question? எனக்கு ஏன் இஷ்டம் நான் ஜீவிக்கிறேன். My life I live. Praise the Lord. உன் இஷ்டத்துக்கு ஜீவிக்குவான் அல்ல தெய்வம் உனக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். God doesn't give an anointing to live as you please. உன் இஷ்டத்துக்கு வாழ்வான் அல்ல அபிஷேகம் தெய்வம் தந்திருக்கிறது. God doesn't give you anointing. உன்னை நடத்துகிறதான தெய்வ சபைக்கும் ஊழியக்காரருக்கும் நீ கீழடங்க வேண்டும். You should obey in the Lord for God's servant and God's அந்த சப்மிஷனுடைய ஸ்பிரிட் உனக்கு இல்லை என்றால், You don't have that submission spirit, அந்த அனுபவம் உனக்கு இல்லை என்றால், have that experience, உன் அபிஷேகத்தில் எங்கே ஒரு கோளாறு இருக்கிறது. there is something wrong in the anointing. பாட்டு தெய்வனுக்கு கதை தாளங்கள் தெய்வனுக்கு தந்திருக்கலாம். God has given you the talent. பாடுவான் தெய்வம் கிருபை தந்திருக்கலாம். மியூசிக் வாசிக்க தெய்வம் கிருபை தந்திருக்கலாம். ஆராதனை நடத்துவான கிருபை தந்திருக்கலாம். பிரசங்கிக்க கிருபை தெய்வம் தந்திருக்கலாம். ஆத்துமாக்களை சம்பாதிக்க கிருபை தந்திருக்கலாம். இதெல்லாம் தெய்வம் தந்தது தெய்வ சபையுடைய பக்தி விருத்திக்கு வேண்டி. All to the growth of the church, அல்லாத இஷ்டத்துக்கு தோணிவாசம் காண்பிக்கிறதுக்கு அல்ல. not to show your talent. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்க செய்கிறது தெய்வ சபையுடைய பக்தி விருத்திக்கு நாம் செய்கிறோமா? Are you doing it for the edifying? தசம்பாகம் கொடுக்கிற எல்லா விசுவாசிகள் இந்த சபைக்கு மெம்பராய் இருக்கிறீர்கள். All the people who give tithe to this church are நீங்கள் யாரும் கெஸ்ட் அல்ல, நீங்கள் சபைக்குள்ளே அங்கமாய் இருக்கிறீர்கள். You are a part of a body in this church. தெய்வம் உனக்கு கிருபைகளை தரமோது, When God gives you grace, தெய்வம் உனக்கு தாளந்து தரமோது, God gives you talent, கிருபாவரங்கள் தெய்வம் தரமோது, தெய்வ சபையுடைய பக்தி விருத்தி உண்டாகணும். the church must be edified. நான் எது செய்தாலும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும். Whatever I do, in the name of Jesus. நான் எது செய்தாலும் நான் இருக்கிறதான தெய்வ சபைக்கு அது பிரயோஜனமாய் காணப்பட வேண்டும். Whatever I do should edify. நான் எது செய்தாலும் என் தெய்வதாசனுக்கும் என் விசுவாசிக்கும் என் வாலிப பிள்ளைகளுக்கும் என் கூட்டு குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். Whatever I do to the fellow believer
members, to God's church, to all the people, it should be a blessing. அதல்லாத நீ எந்த ஆஃபரும் இன்விடேஷன் எடுத்து நீ கூத்தாடினால் வேகமாய் பின்வாங்கி போக ஆரம்பிப்பாய். If you go behind any offering or invitation, you will backslide. அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், I tell you an experience. இந்த பகல் வேளையில் தெய்வம் உனக்கு தந்ததான அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? This morning, how is the anointing? அபிஷேகம் தெய்வம் தந்திருப்பார் என்றால் God has given you the anointing. தெய்வ சபைக்கு கீழடங்கு. Submit under God's church. தெய்வ சபைக்கு கீழடங்கு. Submit under God's church. இங்க சபையில அனௌன்ஸ் பண்ணாத ஒரு கூட்டத்துக்கும் யாரும் போக மாட்டீங்க. Nobody will go to a meeting that was not announced over the church. காரணம் அதுதான் நம்முடைய ஆரம்பத்தில் நாம் நடத்துகிற தெய்வ சபையா இருக்கு. That is the way the church was leading in the beginning. சபையில புல்பிட்டில் அனௌன்ஸ் பண்ணாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம யாரும் போறது இல்லை. There is no meeting that preached in the pulpit that பின்ன இங்க கூட்டங்கள் நடக்கும்போது வேற எந்த விதமான கூட்டத்துக்கு நாம் பங்காளியா இருக்க மாட்டோம். when there is meeting happening right there in that time, we won't go other places. காரணம் நமக்கு நம்முடைய சபையும் நம்முடைய ஊழியங்கள் நம்முடைய காரியங்கள் முக்கியமாய் Reason இருக்கிறது. our church, our part is important. எது தந்தாலும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Whatever it gives, God gives. உங்களை நடத்துகிறதா அதனால தான் சில ஒரு ஆராதனைக்கு வரலாம் அடுத்த ஒரு போன் கால் வருகிறது. That is why when you don't come to worship, there's a call. ஒரு கூகுள் மீட்டிங் வரலனா உடனே போன் வருது. When there's no Google Meet, there's a call. ஆனாலும் போட்டு அமுத்தி விட்டுறோம். That we press it. அட்டெண்ட் பண்றது இல்ல. You don't attend. வேண்டாம் விசுவாசிகளே, Don't be. அபிஷேகம் உள்ளவர்கள் The one who's anointed. எல்லா கூட்டங்களிலும் நீங்கள் பங்கு பெறணும். You should participate in all meetings. எல்லா கூட்டங்களிலும் பங்கு You பெறணும். should participate in all meetings. Praise the Lord. காரணம் பக்தி விருத்தி உண்டாகுவார். Reason to edify. நான் இவருக்கு இத்தனை காரியம் சொல்லுகிறேன் என்றால் I attend so many things. இன்றைக்கு பலரும் இந்த அபிஷேகத்தினுடைய அனுபவத்தை காலால உதறி தள்ளி They are pushing the anointing to the. அநேக ஊழியக்காரிகளும் சபையை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். They are making the churches and God's servants bound. ஒரு வாரம் நான் பெண்ணோட சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் I வருகிறது. remember something I said to me last. ஒரு ஊழியக்காரனாய் மாறணும், அவனுக்கு 40-45 வயசு வரணும். If a man has to become a pastor, he should attain 45 years. Praise the Lord. நல்ல அனுபவம் உண்டாகணும். He should have a good experience. ஒரு உடன் ஊழியக்காரன், அதாவது அப்போஸ்தலனுடைய அவருடைய ஊழியக்காரனுடைய கை கீழ் உட்கார்ந்து கொண்டு அவன் வேலை செய்து ஊழியம் செய்து படித்துதான் அவனுக்கு ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். He should sit along with the senior servant of God and experience and work with him. Only then he gets the pastoral ordination. இப்ப இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா? What happens today? இப்ப BTH படிக்கிறோமோ இல்லையோ பணம் கொடுத்தா BTH வந்துடுது. Whether you study BTH or no, if you give money, you will get the BTH. DTH வந்துடுது. You will get DTH. PhD வந்துடுது. You get a PhD. வயசான 29, What's the age? 20? வயசான 28, What's the age? வயசான 35. பக்கத்துல போட்டாச்சு PhD பாஸ்டர் டாக்டர்னு. Then the next to your name you put. அனுபவம் ஒன்றும் இல்லை. There's no experience. இதெல்லாம் நாங்க கண்டிச்சு பிரசங்கம் பண்ணா நாங்க வேண்டாதவர்களா ஆயிடுறோம். If I correct all this and preach, we become unwanted. என்னை கேட்கிற தெய்வ சபையே, God shows that அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும், anointed one knows. அவன் கீழடங்குவான். He will submit. எனக்கு கிருபை தெய்வம் தந்தபடியால் Since God has given me, ஆர்டினேஷனுக்கு யார் இடத்துல நான் போகிறேன், I did not go to. யாருக்கிட்ட லெட்டர் கொடுக்கல. Nobody had given me for எற்ற ordination. காலம் வரபோதும் When the right time came, உன்னதமான தெய்வதாசன்மார்கள், all the anointed அப்போஸ்தலர்மார்கள் all the apostles, எனக்கு போன் பண்ணி என்னை வர வச்சு எனக்காக ஜெபித்து என்னை ஒரு கன்வென்ஷன்ல ஆர்டினேஷன் செய்ய they ஆரம்பித்தார். called me, they made me come and ordain me. காரணம் என்ன? What is the reason? நம்மை உயர்த்துகிற வரைக்கும் நாம் கீழடங்கி இருக்க வேண்டும். Until God lifts us up, we should humble in His hand. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் ஒண்ணும் முடியல. Today, this generation doesn't want it. என்னுடைய பிபிசி குரூப்ல நான் பார்க்க I ஆரம்பிப்பேன். saw in PPC group. மெசஞ்சர்ல நான் பார்ப்பேன். I read the message. எக்கச்சக்கமான ஊழியக்காரங்க, So many ministers. 18 இருந்து 30-40 வயசுக்குள்ள எல்லாம் ரெவரண்ட் அப்போஸ்தலர் ஆயிட்டாங்க. From 18 to 35, all are apostles and reverends. எப்படி வந்தது? How did it come? இந்த கடைசி காலத்துல சத்துரு அநேக பேரை வஞ்சித்துக் In கொண்டிருக்கிறார். these last days, Satan is deceiving many. ஊழியம் ஒரு பிசினஸ் அல்லையா. Ministry is not a business. ஊழியம் ஒரு வயிற்று பழப்பு அல்ல. Ministry is not something that ஊழியம் குடும்பங்களை போற்றி நடத்துகிற அனுபவம் அல்ல. Ministry is not something. ஊழியம் தெய்வராஜ்யத்தை கட்ட வேண்டும். Ministry is building God's kingdom. தெய்வ சபையை கட்ட வேண்டும். It is to build God's church. எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறார்? Praise the Lord. தெய்வநாம மகிமைப்படட்டும். God's name be glorified. இதுவரைக்கும் சொந்தமான ஒரு இடத்துக்கு வேண்டி நாங்கள் ஜெபிக்கவில்லை. We did not pray for our own place till now. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஜெபிக்குவான் ஆவியானவர் இடப்படவில்லை. Holy Spirit did not give us the lead to pray for us. ஆனால் கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பதாக 2 years before, 21 உபவாச கூட்டத்திலே in the 21 days, தெய்வத்துடைய ஆவியான வந்ததான தாசன் மூலமா எங்களோட பேச ஆரம்பித்தார். through the God servant who came, he spoke through me. நான் அன்றைக்கு தெய்வத்தோட ஜெபிக்க ஆரம்பித்தேன். I prayed to God that
கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்றால் இந்த பட்டணத்திலே எங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை தேவன் தருவீராக. Lord, if it is your will, you give us a good place in the city. நாங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are placed praying for நாங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். யார் சத்தமா ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவ ஜெபத்தை கேட்கிறவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். the one who listens to prayers and is your எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? Praise the Lord. ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are praying. இந்த ஏரியால இந்த வட்டாரத்துல ஒரு இடம் இது போல ஒன்று வாங்கி கட்டணும்னா பிரைஸ் தி லார்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோடி 4 கோடி ஆகும். In this surrounding, if I have to get a place like this and build, it will at least take 4 or 3 crores. நமக்கு அக்கவுண்ட்ல 100 ரூபாய் இல்ல. In our account, we don't have 100 rupees. பின்ன 4 கோடி தரிசனம். 4 crores vision. பிரைஸ் தி லார்ட். தெய்வம் தருவாரா தர மாட்டாரா? தெய்வம் தருவாரா தர மாட்டாரா? தெய்வம் தருவாரா தர மாட்டாரா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவரால் அன்று நமக்கு வேறு ஒரு விடுதலை இல்லை. அவரால் அன்று நமக்கு வேறு ஒரு விடுதலை இல்லை. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேறு விடுதலை செய்வாராக. Praise the Lord. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டேங்குது. அப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதோ கடந்த நாட்கள் அருமையான பிரதர் காலேபோட குடும்பத்தோட சில காரியங்கள் நாங்கள் பங்கு பெற ஆரம்பித்தோம். அவர்கள் தெய்வம் இங்கே கொண்டு வந்தார். அவர்கள் என்ன கண்டதல்ல, நான் அவளை பார்த்ததல்ல. ஆனால் தெய்வம் அந்த பட்டணத்துக்கு தெய்வம் கொண்டு வந்தார். இதுவரைக்கும் ஒரு வேலை இல்லை. ஆனா கமகமகமான கர்த்தர் குடும்பத்தை நடத்துறாரு. ஜம் ஜம் ஜம்னு ஓடுது. Praise the Lord. எல்லா காரியங்களும் தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், எங்கேயாவது ஒரு வீட வாங்கி ஒரு வேலை ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னதான ஒரு காரியம், ஆலயத்துக்கு ஒரு இடம் வாங்காத நாங்க வீடு, அது சொந்த வீடு எங்களுக்கு வேண்டாம். ஆலயத்துக்கு ஒரு சொந்த இடம் வாங்காத எங்களுக்கு சொந்த வீடு வேண்டாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹalleluya. ஹalleluya. அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ சித்தம் செய்வான், தெய்வத்துடைய காரியங்களை நிறைவேற்றுவான். அதனுடைய காலத்திலே தெய்வம் சிலரை எழுப்ப தயாராக இருக்கிறார். சபை ஒருமித்து நாம் ஜெபிப்போமாக. அபிஷேகம் நம் மேல் இருக்கிறபடியால் தெய்வ சபைக்கு நாம் கீழடங்கும் போது, ஊழியக்காருக்கு கீழடங்கும் போது, உபதேசத்துக்கு நாம் கீழடங்கும் போது, சத்தியத்துக்கு நாம் கீழடங்கும் போது ஜெயகரமாய் தெய்வத்துடைய ஆவியானவரை நடத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் கேட்கிறவையோ பிள்ளைகளே, அபிஷேகத்தை குறித்து இன்னைக்கு துர்வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தை குறித்து ஜனத்தை சபையை மிஸ்லீட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகம் நம்ம மேல் இருந்தால் நாம் இருக்கிற இடம் நமக்கு தெரியும். நாம் இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியும். அது நமக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாகும். நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய அதிசயங்களை தெய்வம் செய்வாரா? அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது நின்னு வருகிற அபிஷேகம் அல்ல. அது நம்முடைய இஷ்டத்துக்கு ரிமோட் போல ஆடுகிற அபிஷேகம் அல்ல. திருவசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்போது, நம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் ஊற்றும்போது உச்சம் உள்ளங்கால் வரைக்கும் அது நம்மை பூர்ணமாய் நிரப்ப ஆரம்பிக்கும். ஹalleluya. நமக்கு வேண்டியதான அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நின்னு ஓடுகிற அபிஷேகம் அல்ல. 24 உபவாச கூட்டம் வரும்போது ஒரு அபிஷேகம். 3 நாள் உபவாச கூட்டம் வைக்கும் போது ஒரு அபிஷேகம். யாராவது தீர்க்கதரிசி வந்தா ஒரு அபிஷேகம். ஏதாவது ஒரு பண்டிகை நாள் வந்தா ஒரு அபிஷேகம். அது ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு அபிஷேகம். அதல்ல அபிஷேகம். எல்லா நாளும் ஒரு நீரூற்றம் வெளிப்பட வேண்டும். எல்லா நாளும் ஒரு நீரூற்றல் வெளிப்பட வேண்டும். வாசிங்க 133ஆம் சங்கீதம். அதுல 2வது வசனத்தை வாசிக்கிறோம். சீக்கிரமாய் வாசிங்க. 133ஆம் சங்கீதம் 2வது வசனம். Psalms 133 verses 2.
Amen. Hallelujah. It is like the precious oil upon the head, running down on the beard of Aaron, running down on the edge of his garment. Amen. தமிழ் வாசிக்க நேரம் இல்லை. அது ஆரோனுடைய சிரசின் மேல், ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் போதும். அபிஷேகம் நின்று போவது அல்ல. ஹலோ, கவனிக்கணும். அபிஷேகம் நின்று போவது அல்ல. Anointing does not stop. நின்று விட்டு போவது அல்ல. It doesn't stop and flow. காலை முதல் கொண்டு From the head உள்ளங்கால் வரைக்கும் till the அதை நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறார். it will fill you. மோசே ஆரோன் செய்தான காரியம் என்ன? What did Moses do? அவன் என்ன எடுத்து ஆரோன் தலை அபிஷேகத்தினால் நிரப்பினான். He took the oil and put it அது தலைமுடி முதல் கொண்டு from the head. தன்னுடைய தாடி முதல் கொண்டு வஸ்திரத்தின் ஓரம் முதல் கொண்டு அது முழு கடந்து போக ஆரம்பித்தது. தெய்வம் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் அது நின்று போதுவான் அல்ல, இடவிடாமல் நம்முடைய சரீரத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Seamlessly through your எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? இந்த மத்தியான தெய்வத்தோட கேளுங்க. ask God. அந்த அபிஷேகம் நம்மில் இருக்கும் போதோ, If that anointing is on us, நல்ல கவனிக்கணும். listen carefully. அந்த அபிஷேகம் நம்மில் இருக்கும் போதோ If that anointing is on us, ஜெபிக்காது இருக்க முடியாது, we cannot stop. வேதத்தை வாசிக்காது இருக்க We முடியாது, cannot stop from ஆராதிக்காது இருக்க முடியாது, உபவாசம் எடுக்காது இருக்க முடியாது, மனசாட்சி குத்தினால் கல்லு போல மாற்றி வைக்க முடியாது. nonsense being with உண்மையான அபிஷேகம் நம்மை வித்தியாசப்படுத்த ஆரம்பிக்கிறது. the real anointing makes you set apart. ஹalleluya, ஹalleluya. இந்த பகல் எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேண்டியதாக This இருக்கிறது? morning, how many need this anointing? இந்த அபிஷேகம் என்னுடைய வித்தியாசம் நடத்துகிறது. This anointing will இரண்டாவது, நம்முடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? how is that anointing? அது தெய்வத்துடைய wisdom and favor. Anointing brings of wisdom and favor. அது கர்த்தருடைய ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கிறது. Praise the Lord. ஒரு வசனத்தை வேகமாய் நாம் வாசிப்போமாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 John 2:20. சீக்கிரமாய் வாசிங்க. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 12வது வசனம். നിങ്ങളോ Oh Jesus. പരിശുദ്ധനാൽ അഭിഷേകം പ്രാപിച്ച സകലവും അറിയുന്നു. கர்த்தாவே, ஆ. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து ஆ. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். காருண்யமான கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். By God's favor, தெய்வத்துடைய காருண்யம் கொண்டு நம்முடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறார். God will fill us with this favor and anointing. மனுஷருடைய தயவும் ஃபேவரை காட்டிலும் தெய்வத்துடைய தயவும் ஃபேவர் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. More than man's favor and grace, we need God's favor and அவன் grace. நமக்கு காருண்யம் கொண்டு From His grace, அவன் நம்மை அலங்கரிக்கிற தெய்வமாக He இருக்கிறார். decorates us. இந்த பகல் அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேண்டியதாக இருக்கிறது? This morning we need that anointing. 5ஆம் சங்கீதம் 12வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. Psalms chapter 5 verse 12. ஆமென். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் ஆ. அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். Praise the Lord. காருண்யமாய் கேடகம் கொண்டு தெய்வம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறார். By God's favor He anoint us. He will anoint us with His favor. ஆமென். அப்ப அபிஷேகம் வரும்போது தெய்வம் நமக்கு ஞானத்தை தருகிறார். When anointing comes, He gives us wisdom. அபிஷேகம் வரும்போது நமக்கு காருண்யம் தெய்வம் தருகிறார். God will give us His favor when He comes to us. Praise the Lord. தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of knowledge. ஞானம் இல்லையா தெய்வத்தோட கேட்காரு. You don't have wisdom, ask God. அவருக்கு அபிஷேகத்தால் நிரப்பும் போதோ, When He fills you with அதிகாரிகளுக்கு முன்பதாய் நிற்கும் போதோ, when you stand before எதை others, பேசணும் எதை பேசக்கூடாது என்று what to speak, what not உனக்கு to speak. ஞானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். It is God who is that. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கும் போது, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கும் போது எதை சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞானத்தை தெய்வம் தந்தார், விவேகத்தை தெய்வம் தந்தார். இந்த ஆராதனை வந்திருக்கிற தெய்வ ஜனமே, நம்முடைய குடும்பத்தை நடத்துவான், நம்முடைய தலைமுறை நடத்துவான், உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடத்துவான். உனக்கு வேண்டியது ஞானமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஞானம் அல்ல, Not man's wisdom. தெய்வத்துடைய ஞானம். God's wisdom.
தெய்வத்தோட கேளு, Ask God. தெய்வத்தோட கேளு. Ask God. எனக்கு ஞானத்தை தார். God, give me grace. அந்த அபிஷேகத்தாலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப தயாராயிருக்கிறார். God is ready to fill you with அடுத்தது தெய்வத்துடைய அபிஷேகம் என் மேல வரும்போது, when God's anointing comes over you, தெய்வத்துடைய அபிஷேகம் என் மேல வரும்போது God's anointing comes over you, makes the impossible possible in my life. அசாத்தியமானதை சாத்தியமாக மாற்றும். Make impossible possible in my life. அசாத்தியமானதை சாத்தியமாய் மாற்றும். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் Of Luke 18, 27 வசனம் சொல்லுகிறது. 27 says, சீக்கிரமாய் வாசிங்க. லூக்கா 18:27. ஓ ஜீசஸ். லூக்கா 18. வேற யார் கையில பைபிளே இல்ல. பிரைஸ் தி லார்ட். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் மனுஷனால கூடாதவை தேவனால் கூடும் என்று தேவனால கூடும். அல்லேலூயா. அபிஷேகம் மேல வரும்போது, the anointing comes. அபிஷேகம் மேல வரும்போது நம்மால கூடாதது தெய்வத்தால கூடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதுதான் போன வாரம் நாம் ஜெபித்த ஜெபத்துடைய பிரதிபலம். தெய்வம் அது அற்புதங்களை செய்தார். நம்மால கூடாதது, நம்மால கூடாதது, நம்முடைய பணம் கொண்டு கூடாதது, நம்முடைய ஞானம் கொண்டு கூடாதது, நம்முடைய அதிகாரம் கொண்டு கூடாதது, நம்முடைய தெய்வம் நமக்கு வேண்டி செய்தெடுத்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்களே. ஹalleluya. நம்முடைய தெய்வத்தால் சகலதும் கூடும். God can do நம்முடைய தெய்வத்தால் சகலதும் Our கூடும். God can do anything. நம்முடைய தெய்வத்தால் சகலதும் கூடும். Our God can do தெய்வத்தால் கூடாதது ஒன்றும் அல்ல. There is nothing God can ஹalleluya. ஹalleluya. ஒரு வீடு வாங்க போனால், do. If you go to buy a ஒரு house, வாகனம் வாங்க போனால், if you go to buy a அல்ல ஒரு எஜுகேஷனுக்கு வேண்டிய அடுத்த லெவலுக்கு போனால், you go at next level, ஏதாவது நம்முடைய பாக்கெட்ல இருக்கணும். something should be in our pocket. அல்லது யாராவது நமக்கு ஸ்பான்சர் செய்யணும், அல்லது யாராவது நமக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், Otherwise somebody should give us, அல்லது ஒரு லோன் நமக்கு எடுக்கணும். otherwise we should get it. இதெல்லாம் நம்ம தலைமண்டியில் ஓட ஆரம்பிக்கும். That is how our- ஆனால் இதெல்லாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள். எல்லா வழிகள் அடக்கப்பட போதும். பக்தன்மாருக்கு ஒரு வழி உண்டு. இவர் உலகத்தை பூட்டப்பட்டாலும் என் அறியாத ஒரு வழி தெய்வம் நடப்பார். என்னை அறியாத ஒரு புதிய வழி தெய்வம் நடப்பார். மனுஷனால கூடாதது, மனுஷனால கூடாதது என் தெய்வத்தால கூடும். My God can do. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் என் அபிஷேகம். That is what anointing. அதுதான் அபிஷேகம். That is what anointing. பலரும் என்னோட சொன்னாங்க, Many said me, பாஸ்டர் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, Pastor, why are you working so நீங்க hard? எவ்வளவு பாரப்படுறீங்க, Why are you burdened so உங்க much? மகளுக்கு நல்ல ஒரு லோன் கிடைக்கும், You will get a good, லோன் அப்ளை பண்ணுங்க, you can apply a loan. எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணா Apply for an education loan. நல்ல உங்களுக்கு காரியம் கிடைக்கும். You will get a good thing. நான் சில எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி அந்த பணம் நேரா அது காலேஜுக்கு தான் போகும். If I apply an education loan, the money will go straight to அதற்கு the பிறகு அவ படிச்சு இறங்கின பிறகு After she finishes my education, அவ மீண்டும் அதற்கு வேண்டி பிரயாசப்பட்டு அவள் அதை அந்த கடத்தெல்லாம் அதை கொடுத்து தீர்க்க வேண்டியதா இருக்கிறது. she should work again she should pay back the debt. நான் சொன்ன ஒரு நாளும் அவளுடைய தலையில் நான் பாரத்தை வைக்க மாட்டேன். I said someday I won't take any debt in my ஒரு நாளும் அவளுடைய தலையில் நான் பாரத்தை வைக்க மாட்டேன். Any day I won't take the என்னை பலப்படுத்தினதான கிறிஸ்து, Christ that is என்னை பலப்படுத்தினதான தெய்வம், எனக்கு தெய்வ வாக்குத்தத்தம் செய்து சத்தியம் என்றால் God is true. ஒன்று காணவில்லை, என்னால முடியாதது இம்மட்டும் தெய்வம் செய்ய அற்புதங்களுக்காய் நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். I cannot do. I thank God for the way He's leading us. எத்தனை நிந்தனைகள் அவமானங்களை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். How many ashamed I were. எத்தனை பேர் பரிகாசம் செய்தார்கள். How many mocked கூட இருந்தவர்கள் பலரும் பின்னாலும் குத்தினார்கள். One was in the back. யாரும் எங்களை என்கரேஜ் செய்யவில்லை. ஆனால் எங்கள் தெய்வம் எங்களை கைவிடவில்லை. God did not leave us. இம்மட்டும் நடத்தினவர் இதுவேறு நடத்துவான். அவர் மகத்துவ தெய்வமாய் இருக்கிறார். மனுஷனால கூடாதது தெய்வத்தால கூடும். அந்த அபிஷேகத்தை விடாது, அந்த அபிஷேகத்தை விடாது, அந்த அபிஷேகத்தை விடாது. இந்த கடைசி டேஞ்சர்ஸ் அது லைன்ல இருக்கும் போது கூட, When you are in the last இந்த கடைசி ஸ்பாட்ல இருக்கும் போது கூட நம்மை நடத்துவான் தெய்வ மகத்துவமாய் காணப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அபிஷேக
அபிஷேகம் முன்னேற வரபோது, அபிஷேகம் முன்னேற வரபோது உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Yes, அபிஷேகம் முன்னேற வரபோது your life will be blessing to others. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. எசையாவின் புத்தகம் 61ஆம் அதிகாரம். Book of Isaiah chapter 61. 1-2-3 வேகமாய் வாசிப்போமாக. Read the first, second. எசையாவின் புத்தகம் Isaiah 61ஆம் அதிகாரம் 1-2-3 வசனத்தை வாசிங்க. The Spirit of the Lord is upon me, because the Lord has anointed me to preach good news to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives, the opening of prison to them that are bound, to proclaim the acceptable year of the Lord and the day of the vengeance of our God, to comfort all those who mourn. ஆமென். ஹalleluya. வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஆமென். எதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் செய்தார்? Why did God anoint you? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட. So that you will be a blessing to others. மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவார். To tell Jesus. மற்றவர்களை குறித்து தெய்வத்தை உயர்த்தி காட்டுவார். To lift God before others. மற்றவர்களுக்கு தெய்வ நாமத்தை சொல்லுவார். To tell others God's name. சத்தமோடு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ ஆசீர்வாதமாய் மாறணும். You should turn into a blessing. இந்த ஆராதனை ஒரு மாற்றம் சம்பவிக்க போகிறது. This change will happen. இந்த ஆராதனை ஒரு மாற்றம் சம்பவிக்க போகிறது. Change will happen. யா செத்து போனது போல இருக்கிறீங்க. You are in the யா செத்து போனது போல இருக்கிறீங்க. Why are you? நல்ல ஜீவனோட அலையா சொல்லுங்க. Hallelujah. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் The anointing that is in நான் me. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். It will to be a blessing. நான் மற்றவர்களுக்கு ஜெயமாக இருக்கணும். நான் மற்றவர்களுக்கு விடுதலையாக இருக்கணும். எத்தனை பேருக்கு மகளுடைய விரும்ப தயாராக இருக்கிறோம்? ஹalleluya. என் மேல் ஒரு அபிஷேகம் வந்தது. There's an anointing in me. இயேசு சொல்ல என் மேல் ஒரு அபிஷேகம் வந்தது. Jesus said there's an anointing upon me மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். to tell good news, காயங்களை கட்டினேன். to heal the பரிகாரமாயிருந்தேன். to heal, விடுதலையாயிருந்தேன். to be a deliverer. கர்த்தருனை மாத்தாதிருப்பாரோ? God will do. கர்த்தருனை மாத்தாதிருப்பாரோ? God won't change you. கர்த்தருனை செய்ய அவனுக்கு செய்யாதிருப்பாரோ? God won't do it for you. அந்த வசனத்தை வேகமாய் சத்தமா வேகமா வாசிப்போமாக. Read that verse loudly and quickly. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷத்தை சொல்லுவான் ஒரு அபிஷேகம் உனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, காயங்களை கட்ட ஒரு அபிஷேகம். சிறைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், விடுதலை தருவான் ஒரு அபிஷேகம். கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவுக்கிறது ஒரு அபிஷேகம். ஆமென். ஆமென். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்க. You should be a blessing to others. தலைவேதனையாயிருக்கல்ல, Don't be a burden. பாரமாயிருக்கல்ல. Don't be a burden. உன் ஆசீர்வாதத்தை நீயே இழந்து போகாது. You don't lose your own blessing. குருட்டு புத்தி வேண்டாம். Don't need a crooked mind. குறும்பு வேண்டாம். Don't need an arrogant. பொச்சரிப்பு வேண்டாம். Don't need envy. வைராக்கியம் Don't வேண்டாம். need jealousy. கசப்பு வேண்டாம். Don't need bitterness. வைத்தறிச்சல் வேண்டாம். Don't need envy. காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். Don't need எந்த ஒரு மண்ணாங்கட்டிய வேண்டாம். Don't need any. இந்த மகள் தெய்வத்தை நோக்கி சொல்ல ஆரம்பி. Ask God. என் மேல் ஒரு அபிஷேகம் The anointing of the மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிரும். should be a blessing to others. ஒருவேளை டிவியில வரல, TV did not come. யூடியூப்ல வரல, Did not come on YouTube. பெரிய ஃபிளெக்ஸ்ல வரல, Did not come on பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணல, Nobody appreciated. கூட பரப்பு யாரோட அப்ரிஷியேட் பண்ணல, உன் மனைவியோட என்கரேஜ் பண்ணல, உன் புருஷனை என்கரேஜ் பண்ணல, உன் பெற்றோரை என்கரேஜ் பண்ணல. நீ பாரப்பட வேண்டாம். உன் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் அது ஒரு சபையுடைய அபிஷேகம் அல்ல, அது ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் அல்ல, அது பாஸ்டருடைய அபிஷேகம் அல்ல, அது ஒரு ஆராதனை அபிஷேகம் அல்ல, இது தெய்வத்துடைய அபிஷேகம். ஓ சிகாலரபலரபா வைமலரபா சம்பரவதனாரபலரபா அந்த அபிஷேகம் That anointing உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். will start with அதனை ஜெயத்திலே நடத்த ஆரம்பிக்கும். வேகமானவர்கள் எல்லாரும் நிற்பமாக. இன்றைக்கு வாய்க்கொண்டு நீ அறிக்கை செய். you open your mouth. ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன் நடத்த ஆரம்பி. The positive கர்த்தாவே எனக்கு தந்திருக்கிற அபிஷேகம், all the anointing you have எனக்கு given me. தந்திருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். It should be a blessing to நான் me. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக I should be a இருக்கணும். blessing to என் புருஷனுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் மனைவிக்கு நான்
நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பாஸ்டருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் கூட்டு விசுவாசிகளுக்கு நான் வேற ஸ்தலத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் அக்கம் பக்க வீட்டில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுவரைக்கும் நஷ்டப்பட்டதை, இதுவரைக்கும் நான் இழந்து போனதை நான் எல்லாம் அனுபவிக்க போகிறேன். நான் எல்லாம் அனுபவிக்க போகிறேன். என் மேலோட அபிஷேகத்தை தருவீராக. என் மேலோட அபிஷேகத்தை தருவீராக. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. உண்மையா ஜெபிங்க. உண்மையா வாயை திறந்து ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. அண்ணன் வழியாய் காண்கிறவர்கள் பிள்ளைகளே, இந்த பல விதங்கத்தோட கேட்காரர்கள் கர்த்தாவின் பலருக்கு சாபமாக இருந்திருக்கிறேன். என்னை பலரும் பார்த்து கண்டம் செய்தார்கள். என்னை பலரும் பார்த்து சபித்தார்கள். என்னை பலரும் நிலைப்படுத்தினார்கள். எனக்கு ஒரு வாழ்க்கையில் என்று சொன்னார்கள். உருப்பட மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பகல் வேளை உங்களுடைய வார்த்தை நான் நம்புகிறேன். உங்களுடைய வார்த்தை நான் நம்புகிறேன். என் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறபடியா இன்று முதல் கொண்டு நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். இயேசுவை நான் உயர்த்த போகிறேன். இயேசுவை நான் உயர்த்த போகிறேன். இயேசுவை குறித்து பலருக்கு நான் சொல்ல போகிறேன். நான் சாட்சியுள்ளவனாய் மாற போகிறேன். காயம் உள்ளவனை காயங்களை நான் கட்ட போகிறேன். வேதனை உள்ளவனை நான் அவளுக்காக பரிகாரம் செய்ய போகிறேன். எனக்குள்ள அபிஷேகத்துடைய நன்மைகளை நான் இந்த மகளிர் ஏற்றெடுக்க ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? எல்லாரும் வாயத்தோடு நாம் ஜெபிப்போமாக. எல்லாரும் வாயத்தோடு ஜெபிங்க. அண்ணன் வழியாய் காண்கிறவர்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளை விழட்டும். ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளை விழட்டும். ஒரு அபிஷேகம் இந்த பகல் வேளை விழட்டும். ஹல்லேலூயா. அதிகாரத்தோடு இந்த தலைமுறை காணத்தக்கது ஒரு அபிஷேகம் என் மேல் விழட்டும். என் மேல் விழட்டும். எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? மாத்திக்கோ, புத்தியை மாத்திக்கோ, உன் குருட்டு புத்திகளை மாத்திக்கோ. எல்லாத்தையும் விட்டுடு. இந்த மகளிர் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க ஆரம்பி. அவர் ஞானத்தை தருவார். அவர் விவேகத்தை தருவார். ஒரு கிருபை தெய்வம் தருவார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வேணும். இந்த வரைக்கும் ஜீவித்ததான வாழ்க்கை அல்ல, ஒரு புதிய ஆசீர்வாதம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆன்லைன் வழியாக கண்டுகொண்டு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஒரு பாட்டு நடிக்கிற பாடபோதும் வீட்டில் இருக்கிற மேல ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். உடைய குடும்பத்தின் மேல ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். தெய்வ சபை மேல ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். எல்லாரும் வாயத்தோடு சத்தமாய் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு தாழவோடு விடுவாங்க. அபிஷேகத்தோடு அதிகார